மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும். இது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சந்நிதியில் ஒளிர்விடும் சந்நிதி தீபம். இது பேரறிஞர் அண்ணா அணையா விளக்கு. இது மக்கள் உலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆனந்த ஜோதி. இது உங்கள் தமிழ்நதியினுடைய அன்பு விளக்கு, ஆசி விளக்கு. இது சற்று உயர்ந்து அண்ணாந்து பாருங்கள். ஆஹா, இந்த உயரம் என்ன? இமயமலை எவரெஸ்ட் சிகரம். அதையும் தாண்டி நின்று இருக்குது இந்த உயரம். இது அறிவாற்றலின் உயரம். பேரறிஞர் என்கின்ற பட்டம் அவருக்குத்தானே பொருந்தும். மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பேரறிஞர்களுடைய அறிவு ஆற்றலிலே நனைந்தார். பேரறிஞர் அவருடைய நல்ல இதயத்திலே தவழ்ந்தார். பேரறிஞர் என்கின்ற தலைவனினுடைய மடியிலே கிடந்தார். அந்த பேரறிஞர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய இந்த சந்நிதியில் உங்கள் தமிழக குடும்பம் இருக்கிறது. காரணம் என்ன? டிசம்பர் 24 மக்கள் உலகத்தினுடைய அந்த நினைவு தினத்தை உங்களோடு கோடிக்கணக்கான தமிழக நேயர்களோடு கோடிக்கணக்கான மக்கள் உலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இதயங்களோடு இணைந்து கொண்டாடுவதற்காகத்தானே நாங்கள் இப்படி கொண்டிருக்கிறோம். தங்க தலைவன் பேரறிஞர் அண்ணா அவருடைய சந்நிதி. பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அண்ணா எம்ஜிஆர், எம்ஜிஆர் அண்ணா. இந்த இரண்டு வார்த்தைகளை சற்று இணைத்து பாருங்கள். இது தமிழ் திருக்குறளில் யாரும் பிரிக்க முடியாத ஒரு திருக்குறளுக்கு ஈற்றடி போல். அந்த முதலில் இருக்கக்கூடிய வரிகள் அறிஞர் அண்ணா, அதை தாண்டி நிற்கக்கூடிய அந்த சின்ன அடிகள் அது மக்கள் உலகம் எம்ஜிஆர். அண்ணா எம்ஜிஆர் இரண்டையும் இணைத்து சொல்லும் போது அவ்வளவு இன்பமாக இருக்கும். அதனால் தானே அறிஞர் அண்ணா சொன்னார், எம்ஜிஆர் அவர்களை இதய கனி என்றாரு. எப்படி? அதுவும் உங்களுக்கு தெரியும். மரத்தில் கனி ஒன்று பழுத்து தொங்குகிறது. இது யார் மடியில் விழும் என்று அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் மடியில் தான் விழ வேண்டும் என்று இவர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணா சொல்கிறார், அந்த கனி என் மடியில் விழுந்தது. அதை எடுத்து நான் என் இதயத்தில் பத்திரமாக வைத்துக் கொண்டேன். அதுதான் என் இதயக்கனி. அதுதான் என் தம்பி மக்கள் உலகம் எம்பி ராமச்சந்திரன் என்றார். அந்த சொற்களை நினைக்கும் போதே மீசு நிற்கிறது. சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கான அண்ணா தன் இதயத்தில் சூடிக்கொண்டார் என்றால் எம்ஜிஆர் மட்டும் என்ன அண்ணாவை சாதாரணமாக வைத்திருந்தாரா? இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன், கேளுங்கள். சட்டசபையில் ஒரு நாள் டி.என். அனந்தநாயகி அவர்கள் அறிஞர் அண்ணாவை பார்த்து, ஐயா, மிகவும் உடல்நிலை இல்லாமல் இருந்தீர்கள், உயிர் பிழைத்து வந்தீர்கள். இதற்கான வைத்திய செலவு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய். அறிஞர் அண்ணா அவர்களே, இது உங்களுடைய சொந்த செலவா, கட்சி செலவா, அல்லது இது அரசாங்க பணமா என்று கேட்க அறிஞர் அண்ணாவும் சிரித்துக் கொண்டு, இதற்கான பதிலை நான் நாளை இதே சட்டமன்றத்தில் சொல்கிறோம் என்று சென்று விட்டார். மறுநாள் கூடுகிறது. இப்போது அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி சற்று எட்டி பார்த்து டி.என். அனந்தநாயகியை அழைத்தவாறு அனைவருக்கும் கேட்கும் வண்ணம் அண்ணா சொல்லுகிறார், அனைவர்களே, நேற்று டி.என். அனந்தநாயகி அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். உங்களது சிகிச்சை செலவு சுமார் 1.5 லட்சம் ரூபாய். இது உங்கள் சொந்த பணமா அல்லது உங்கள் கட்சி பணமா, இது அரசாங்க பணமா என்று கேட்டார். இப்போது பதில் சொல்கிறேன், என் சொந்த பணமும் அல்ல, என் கட்சி பணமும் அல்ல, அரசாங்க பணமும் அல்ல. இதோ அமர்ந்திருக்கிறாரு என் தம்பி எம்பி ராமச்சந்திரன். என் தம்பி எம்பி ராமச்சந்திரன் அவனது சொந்த செலவு என்றார். அதை சொல்லிவிட்டு எம்ஜிஆரும் யாரிடமும் சொல்லவில்லை. அறிஞர் என்ன சொல்கிறார்,
அந்த கேள்விக்கு பதிலை நான் நேற்றே சொல்லி இருப்பேன். காரணம், என் தம்பி ராமச்சந்திரன் நேற்று சட்டசபைக்கு வரவில்லை, இன்று வந்திருக்கிறான். அதனால் அவனை வைத்துக் கொண்டு, அவனை சாட்சியாக வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. அதனால் தான் இன்று சொல்லுகிறேன். இப்போது புரிந்து கொள்ளுங்கள், என் உயிரான் தம்பி ராமச்சந்திரன். அதுபோலவே எம்ஜிஆர் அவர்களும் தன் உயிராகவே அண்ணாவையும் பாவித்தார். இப்படி ஒரு ரெட்டிப்பு இணைப்பு உலகில் வேறு எந்த தலைவனுக்கும், வேறு எந்த தொண்டனுக்கும், வேறு எந்த குருவுக்கும், வேறு எந்த சிஷியனுக்கும் ஏற்பட்டதாக வரலாறு இல்லை. அந்த முதல் இன்று தொட்டு அண்ணா எம்ஜிஆர், அண்ணா எம்ஜிஆர், அண்ணா எம்ஜிஆர் என்பதற்கு நிகராக இன்னும் யாரேனும் 2 பேரை இணைத்து பாருங்கள், முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அற்புத வாசகங்களில் பல. அவற்றில் ஒன்று இது: எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அதை சொன்ன எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காலத்தினாலே அழியாது. இது போன்ற மானுட இனம் எப்போதும் தனது இதயத்தில் சூடிக்கொள்வதற்கான அற்புத கருத்து விதைகளை விதைத்தவர் நம் அண்ணா. இவை எப்படி எதையும் தாங்கும் இதயமாவார் என்றால், அன்று இவர் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு மக்களின் நற்பணி இயக்கத்தில் அதில் செயல்பட்டுக் கொண்டிருந்த போது மக்களின் நலத்தொண்டை விரும்பி அந்த சமூக தொண்டில் தன்னை இணைத்துக் கொண்ட போது, அப்போது மக்களின் எம்ஜிஆர் அவர்களும் இவர் அறிவார், இவரோடு இருக்கிறார். அப்போது அண்ணா சொல்கிறார், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு நற்பணிகள் செய்ய வேண்டும் என்றால் அதிகாரம் கையில் இருக்க வேண்டும். அந்த அதிகாரம் கையில் இருக்கும் போதுதான் மக்களுக்கு செய்ய நினைப்பதை எளிமையாகவும், இனிமையாகவும், முழுமையாகவும், சீக்கிரமாகவும் செய்ய முடியும் என்று உரைத்தார். அதன் காரணமாக கூடிய சீக்கிரமே ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். காரணம், அரசியலில் நிற்க வேண்டும், தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும், அதிகாரம் கையில் வேண்டும். பலமில்லாத மாடு, விட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை. உங்கள் கட்டாயத்திற்காக நான் மன்னனாக இருக்க சம்மதிக்கிறேன். ஆனால் சட்டமேற்றும் அதிகாரம் அத்தனையும் என் கையில் தான் இருக்க வேண்டும். நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன். அதிகாரம் கையில் கிடைத்த போது மக்களுக்கு நல்லது செய்வது எளிது, இனிது, முழுமையாக செய்யலாம், சீக்கிரமாக செய்யலாம் என்பதான கருத்து. அதில் சாதித்தும் காட்டினார், அதை செய்தும் காட்டினார். ஆனால் அங்கு நடந்தது என்ன? முதலாக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று ஒரு தேர்தல் கட்சியை ஆரம்பித்த போது இவருக்கு கிடைத்த எதிர்ப்புகள் 1 2 எத்தனை எதிர்ப்புகள், அதில் எத்தனை சோதனைகள், வேதனைகள். ஆனால் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து அரசியல் கட்சியை ஆரம்பித்தார், ஆட்சிக்கும் வந்தார், அதிகாரத்தை பெற்றார், மக்களுக்கு நல்லதையும் செய்தார், சீக்கிரமும் செய்தார். அன்றைய சூழலில் தன்னுடைய லட்சியத்திற்கு எதிராக, அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்திற்கு எதிராக இருந்த சோதனைகளையும் வேதனைகளையும் இவர் முறியடிப்பதற்கு இவருக்கு எப்படிப்பட்ட எதையும் தாங்கும் இதயம் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் இங்கே எதையும் தாங்கும் இதயம் இங்கே இறங்குகிறது என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதுதான் எதையும் தாங்கும் இதயமாம் இவரது அன்பு தம்பி மக்களிடம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நீங்கள் ஒரு செய்தி தெரிய வேண்டும். மக்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் 1958 தன்னுடைய முதல் சொந்த தயாரிப்பு, அவருடைய முதல் இயக்கம் நாடோடி மன்னன். அந்த நாடோடி மன்னன் படத்துல அண்ணாவினுடைய கருத்தை வசனத்தை உள்ளே வைத்தார். படியுங்கள். உழுபவனுக்கு நிலம் உரிமையாக்கப்படுகிறது. பிச்சை எடுப்பதும் குற்றம், பிச்சை இடுவதும் குற்றம். 5 வயது ஆன உடனேயே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்த்து விட வேண்டும். தவறினால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு. பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. பெரிய மாளிகைகளில் சிறு எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் வாழ்வது கூடாது. ஒரு பகுதி அவர்களுக்கு போக மீதி பகுதியில் குடிசை வாழ்வோரை கொண்டு வைக்கப்படும். கற்பழித்தால் தூக்கு தண்டனை. எல்லா குற்றவாளிகளும் கருணை மனு சமர்ப்பிக்கலாம். ஆனால் கற்பழித்தவனுக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாது. இந்த சட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த சட்டங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல. உங்கள் அபிப்பிராயம் என்ன? எங்களுக்கு இந்த சட்டங்கள் தான் தேவை. பார்த்தீர்களா? அறிஞர் அண்ணாவின் ஆக்கப்பூர்வமான இந்த கருத்தினை தன்னுடைய நாடோடி மன்னனில் அப்படி வைத்தார். அறிஞர் அண்ணா சொன்னது போல அதிகாரம் பெற்று மக்களுக்கு நல்லது செய்வதை சீக்கிரமாக செய்யலாம், முழுமையாக செய்யலாம் என்றுதான். ஆனால் என்ன,
இதனை செய்தவர்கள் அறிஞர் அண்ணா அதிகாரம் பெற்றால் மக்களுக்கு செய்ய வேண்டிய நற்பலன்களை செய்தார். அதையே உணர்ந்து கொண்ட எம்ஜிஆர் அதிகாரம் பெற்றார் மக்களுக்கு செய்ய வேண்டிய நற்பலன்களை செய்தார். அதிகாரம் கையில் வைத்தால் நற்பலன்களை செய்ய முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பிறகு எத்தனை பேர் அப்படி செய்தார்கள் என்பதுதான் பெரிய கேள்விக்குறி. ஆனால் அண்ணாவும் எம்ஜிஆரும் அதற்கு விடையாக திகழ்ந்தார்கள் என்பதை மனதில் சூடியவாறு அறிஞர் அண்ணாவை போலவே மக்களிடம் எம்ஜிஆரும் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர் என்ன என்கின்ற கருத்தை உணர்ந்தவாறு வாருங்கள் மக்கள் உலகத்தினுடைய சன்னிதானத்திற்கு செல்லலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் திலகம் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன். உழைப்பே உயர்வு தரும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்கள் சார்பா அவர் கொடுத்த அந்த பொன்னான வாசகம் உழைப்பே உயர்வு தரும். காரணம் என்ன? கடைசி வரைக்கு உழைப்பை மட்டுமே உயிர் வீச்சாக கருதி உழைப்பை மட்டுமே 100% நம்பிய திருமகன் உழைக்கும் கைகளே அப்படிங்கக்கூடிய பாட்டெல்லாம் எடுத்து உழைப்பு ஒன்றுதான் மனிதனுக்கு உயர்வு தரும் கையில இன்னும் குறியா இருந்திருக்காரு. அந்த கருத்தை நமது இதயத்தில் என்ன அளவுக்கு ஏற்றி கொடுத்திருக்காரு. நம்ம சத்தமா பேசக்கூடாது. ஏன்னா மக்கள் திலகர் புரட்சி தலைவர் அவர்கள் இது சமாதி அல்ல, அவர் துயில் கொண்டிருக்கும் இடம். துயில் என்றால் பள்ளி கொண்டிருக்கும் இடம். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அந்த சயனத்தில் அவர் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அல்லது ஆழ்ந்து தியானித்துக் கொண்டிருக்கும் இடம். அதனால நாம அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனா இந்த இடத்துல ஒரு கருத்தை நாம் நினைச்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்களின் சமாதி என்று நினைக்காதீர்கள். எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். இந்த நிலைக்கு பெயர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த அனந்த சயனம் என்கின்ற இந்த நிலைக்கு பெயர் தமிழில் அறிதுயில் என்பார்கள். இதில் யார் தர்மத்தோடு ஈடுபடுகிறீர்களோ உங்களுக்கு தர்மமே அறுவடையாகும். யார் அதர்மத்தோடு ஈடுபடுகிறீர்களோ உங்களுக்கு அதர்மமே அறுவடையாகும். இதில் யார் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவியலில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார், ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது சம்பவமாக இருக்கலாம், அவனுடைய மறைவு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதே போல ஒரு மிகப்பெரிய சரித்திர புருஷனாக வாழ்ந்தவர் தான் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு சாதாரண சாமானிய ஏழை குடும்பத்திலே பிறந்து ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத ஏழ்மையிலே பிறந்து உச்சம் பெற்ற மாமனிதன். நாடகத்துறையிலும் திரைப்படத்துறையிலும் ஏக சக்கரவர்த்தியாக கொடிகட்டி பறந்தவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அரசியல் களத்திலும் எவராலும் வீழ்த்த முடியாத ஒரு மாபெரும் மனிதராக, மிக பெரும் தலைவராக, ஒரு யுக புருஷனாக, ஒரு மகானாக வாழ்ந்தவர் தான் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். 1967 ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி ஒரு துரவிசேஷமான நிகழ்வு நடந்துவிட்டது. பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ஒரு நடிகர் துப்பாக்கியால் சுட்டு விட்டார். அந்த செய்தி கேள்விப்பட்டு நாடே துடித்தது. மக்கள் எல்லாம் கதறி அழுவார்கள். ஒரு மாபெரும் மனிதருக்கு, ஒரு வள்ளல் பெருமானுக்கு இப்படி ஒரு துயர நிகழ்வா என்று. ஆனால் அந்த துப்பாக்கியின் தோட்டாவுக்கு இந்த மகத்தான மனிதனுடைய உயிரின் அந்த வரிவை, உயிரின் மதிப்பு தெரிந்திருக்கிறது. ஒரு நூலிலே அந்த தோட்டா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய அந்த குரல்களையை தாக்கி இருந்தால் 1967 மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் இயற்கை இன்னும் சில ஆண்டுகள் அவர் வாழ வேண்டும், இந்த மக்களுக்காக அவர் பணியாற்ற வேண்டும் என்றுதான் நியமித்தது.
அதனுடைய விளைவுதான் மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் உயிர் பிழைத்தார். மருத்துவர்கள் எல்லாம் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து அந்த பேட்டாவின் துகள்களை எடுக்கிற பொழுது ஒரு துகள் எடுக்க முடியாத நிலை இருந்தது. திடீரென ஒரு நாள் அதிகாலையில் தும்மலின் போது அந்த துகள் வெளியே வந்தது. ஒரு மிகப்பெரிய இறை சக்தி படைத்தவர், மாபெரும் மருதிரையம் மிக்கவர், அவர் வாழ வேண்டும் என்று இறைவன் எண்ணியதால் தான் அந்த நிகழ்வு நடைபெற்றது. அதிலிருந்து தப்பித்து வந்த எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் அதே எம்ஜிஆராக திரையுலகில் கொடிகட்டி பிறந்தார். 1972ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி வெற்றி சரிதம் பறித்தார். 1977, 1980, 1984 இப்படி 3 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு தொடர் வெற்றியை, ஹாட்ரிக் வெற்றி என்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு தொடர் வெற்றியை பெற்று சுமார் 11 ஆண்டுகள் இந்த மண்ணிலே மக்களாட்சியை, நல்லாட்சியை நடத்திய மாபெரும் மக்கள் தலைவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். 1987 டிசம்பர் 25ஆம் தேதி இந்த வங்க கடல் பகுதிக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவனுடைய பொன்னிலம் ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் எங்கிருந்து திரண்டு வந்தது இந்த கூட்டம் என்று உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு இந்த வந்த கடற்கரை பகுதி முழுவதும் தலைவர்களாக காட்சியளித்து தலைவனுடைய நிறைவை போற்றுவோம், அந்த தலைவின் மொழியில் நடப்போம் என்பதை தமிழ்நதி உறுதியாக ஏற்று செயல்படுகிறது, தொடர்ந்து செயல்படும். நம் தலைவர், நம் வாத்தியார், நம்முடைய மாசற்ற தலைவர், ஒரு புண்ணியாத்மா, தர்மாத்மா, தெய்வாத்மா, இவரை தவிர வேறு யாராவது காமிக்க முடியுமா? அரசியல் தலைவர்கள் இதுவரை வந்தவர்களும் கிடையாது, இது வரப்போவர்களும் கிடையாது. இவருக்கு ஆசானாக அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர் இதயத்திலே வைத்து பூஜித்தவரும் இந்த புண்ணியாத்மா தான். உலகத்தில் புண்ணியாத்மாக்கள் எப்போதாவது 400 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் தோன்றுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த புண்ணியாத்மா மனித புனிதர் நாங்கள் வாழும் காலத்திலேயே வாழ்ந்தார் என்று நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. தலைவா வணக்கம். நம்முடைய புரட்சி தலைவர் சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த சமயத்திலே நானும் ஒரு அணிலாக, செவிலியராக அங்கே பணியாற்றி தலைவருடைய பாதங்களிலே சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். அதற்கும் இறைவனுடைய அருளும் புரட்சி தலைவருடைய ஆசிகளும் எனக்கு இருந்தது. தலைவரோடு பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைந்தது. தலைவரிடம் என் உள்ளத்தில் இருந்த அந்த ஒரு எழுச்சியான எண்ணங்களையும் தலைவர் மீது நான் கொண்டிருக்கும் பற்றுகளையும் நேரடியாக நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமும் அமைந்தது. வாழ்க நம் புரட்சி தலைவருடைய புகழ், வாழ்க நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திரம் எங்கு ஒலிக்கப்படுகிறதோ அங்கே வெற்றி 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 என்று சொல்லி தலைவருடைய பாதங்களுக்கு என்னுடைய இதயத்தையும் என்னுடைய கண்ணீரையும் இந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன்.
மக்கள் இலகம் எம்ஜிஆரின் புகழ், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ், டாக்டர் இதய தெய்வம் பாரதரத்னா எம்ஜிஆரின் புகழ். இது சாதாரண சன்னிதானம் அல்ல. அனைவரும் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். நல்லது நினைத்தால் நல்லதையே நடத்தி கொடுப்பார். பொல்லது நினைத்தால் தமிழ்நதி இதைத்தான் சொல்ல முடியும், தமிழ்நதி இவ்வளவுதான் சொல்லும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை.